வட்டிக்கு உதவுற. எப்படி உதவுற? இப்ப உதாரணமாக பேங்க் கட்டப்பட ஒரு ஆள் வந்து கேட்க, இந்த உதுமாபுரத்துல பேங்க் கட்டப்பட அல்லது ஒரு நகைக்கடை வைக்க என்ன செய்ய போற, வட்டி கொடுக்குற, நகை வீடு வைக்கிறார், இதெல்லாம் நடக்கும். அல்லது ஒரு எல்ஐசி பைனான்ஸ் வாகனம் இது வந்து வைக்க போற. ஒரு ஆள் வந்து வளவு கேட்காரு, நம்ம கடவுள் கேட்காரு, கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. ஏன்? அவர் வட்டியை கொடுப்பாரு நமக்கு தெரியும். அப்படி நாம கொடுத்தோம்னு சொன்னால் அவருடைய பாவத்துல நமக்கும் பங்கு என்ன செய்யும், கிடைக்கும். இதுல நம்மளோட வீட்டு கூட என்ன செய்திருப்பேன், வட்டி வீட்டு கூட தேடி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எல்லாம் போக தேவையில்லை. வீட்டு கூட வட்டி என்ன செய்யுது, அறிவிச்சிட்டு வர. என்ன அலுமாரி எடுக்கிறா, ஃப்ரிட்ஜ் எடுக்கிறா, வாஷிங் மிஷின் எடுக்கிறா, பொம்பளை நல்ல வீக்குதுல எடுத்தா மச்சான் கடை வாங்கி தர மாட்டான், இவன் எப்படி வாங்கி தர மாட்டான். ஏன் வாங்கிட்டா வாங்கிட்டா வாங்கிட்டான்னு அவன்கிட்ட காசு வேணும். மொத்தமா ஃப்ரிட்ஜ் ஒன்று எடுக்கிறேன்னு 75 தேவை, அங்கே அலுமாரி எடுக்கிறேன் 50,000 தேவை, வாஷிங் மிஷின் எடுக்கிறேன்னா 60,000 தேவை. இது மொத்தமா நம்மகிட்ட காசு இருக்கா? கட்டு காசு எடுத்தா அது கட்டி முடிச்சலாம். பார்த்து போ விளங்கை மாட்டேன், 1500 தானே விளங்கை மாட்டேன் போட்டு எடுத்துருவோம். ஆனா வட்டி என்ன செய்யும், அந்த மாதிரி வரும். ரெடி காசு கொடுக்கணும் 50,000, வட்டி என்ன 60,000, அந்த 10,000 அங்க இருக்கு. அவன் தான் கூட்டி அந்த 10,000 நம்மள நிறைய கூட்டி போகும். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, நாம் இந்த விஷயத்தை என்ன செஞ்சு கொள்ளணும், தவிர்த்து கொள்ளணும். அதுபோல நிறைய பொம்பளையில கையெழுத்து பெனான்சி வாகனத்துக்கு சாக்கிலே இருக்கு. மச்சான் என்ன செய்வாரு, பெனான்சிக்கு வடி எடுப்பாரு. என்ன மச்சானுக்கு தொழில் இல்ல, மச்சான் பெனான்சிக்கு ஒரு வடி ஒன்று எடுக்க போறாரு, பொண்டாட்டி சைன். மச்சான் என்ன செய்வாரு, வடி எடுத்து நல்லா சந்தோஷமா இருப்பாரு. நிறைய பேரு நான் பார்த்து நான் அறிஞ்சு நிறைய பேரு பெனான்சிக்கு வாகனம் எடுத்து 4 லட்சக்கணக்கு உழைச்சிருக்காங்க. 1 லட்சம் ஒரு நாளைக்கு அப்படியெல்லாம் உழைச்சிருக்காங்க. ஆனா இப்ப திங்கிறது சோறு இல்லாமலுக்கு, நாளை கறிக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்லாமலுக்கு ஆட்டுறாங்க. என்ன காரணம்? அல்லாஹ் சொன்னானே யம்ஹகுல்லாஹு ரிபா. இதானே அது. உங்களுக்கு என்ன செய்வேன், லட்சக்கணக்கில் 4 உழைச்சா கூட அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், கஷ்டப்படுற நிலைமைக்கு அல்லாஹ் கொண்டாந்து வைப்பான். அதான் இந்த வட்டி. எனவே இந்த விஷயத்துக்கு உதவுறதுங்கிற இருக்க கூடாது. ஆட்டோ ஓடுவார் நம்ம மச்சான், ஆட்டோ ஓடினா என்ன செய்யணும், ஒரு ஆள் பேங்குக்கு ஈடு வைக்கத்தான் போறான்னு தெரிஞ்சால் நாம என்ன செய்யக்கூடாது, அந்த ஹயரங்களுக்கு தேவை. ஒரு ஆள் பியர் குடிக்க போறான், அல்லது ஒருத்தர் விபச்சாரத்தையே தான் போறான், ஒரு பொம்பளை விபச்சாரத்தையே தான் போறா என்று சொன்னா ஏத்தி போமா, ஏத்தி போக மாட்டோம். அது போல ஒரு பெரிய ஒரு பாவம் இது வட்டி. அதுக்கு நாம என்ன செய்யக்கூடாது, ஏத்திக்கொண்டு விட்டு போட்டு காத்திருந்து காசு வாங்கி வந்து நம்மளோட பிள்ளையை கொடுத்தால் அது எந்த வகையில் ஒட்டும்?